நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் தலைமுறை. வருகிற 19ஆம் தேதி, அதாவது நாளை நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் 3 தினங்களுக்கு மூடப்பட்டுள்ளன. டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டாலும் ஒரு சில இடங்களில் சட்டத்திற்கு புறம்பாக மதுபானங்கள் விற்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்தன. பாலத்துறையிலிருந்து நாச்சிபாளையம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள டாஸ்மாக் பாரில் மதுபானங்கள் சட்டவிரோதமாக விற்கப்படுவதாக நமது நிருபர் நூர் முகமது அவர்களுக்கு செய்திகள் கிடைத்தன. ஸ்பாட்டுக்கு சென்ற நமது தமிழ் தலைமுறை நிருபர் ஜூட்டான மது விற்பனையாளர்கள் சரக்கா எவ்வளவு 250 ரூபாய் என்று அவர்கள் சொல்ல, என்ன பிராண்ட் பாரா என்று கேட்க, கையில் மறைத்து வைத்திருந்த மதுபான பாட்டில்களோடு எஸ்கேப் ஆனார்கள் மதுபான விற்பனையாளர்கள். நமது நிருபருக்கு தகவல் அளித்தவர்கள் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினருக்கும் தகவல் அளித்துள்ளனர். இதற்கிடையே பாரின் உள்ளே இருந்து கதவை திறந்தவரிடம் சரக்கு கிடைக்குமா என்று நமது நிருபர் கேட்க, ஒரே நிமிஷம் இருங்க என்று சொன்னவர் உள்ளே இருந்து வந்த இருசக்கர வாகனத்திற்கு கதவை திறந்து விட்டார். உள்ளே இருந்து வெளியே வந்தவர்களிடம் நிருபர் கேட்டதை அவர் தெரிவிக்க, சரக்கா வெளியில நில்லுங்க என்று சொல்லி வெளியில் வந்தவர்களின் கையில் சுட சுட காலிஃப்ளவர் சில்லி எடுத்து வருவதை பாருங்கள். சரக்கடிப்பவர்களுக்கு சைட் டிஷ் வேண்டாம், இதுவும் பாருக்கு வெளியே விற்கப்படுவதாக நமக்கு தகவல்கள் கிடைத்தன. சற்றும் எதிர்பாராமல் அங்கே வந்த தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் பாரின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்த பொழுது, பாரில் வேலை செய்யும் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் எல்லோரும் எஸ்கேப் ஆகியிருந்தார்கள். தமிழ் தலைமுறை செய்திகளுக்காக தலைமை நிருபர் திரு டில்லி பாபு அவர்களுடன் நிருபர் நூர் முகமது.